if a plus b the whole square equal to 19 plus 622 then a is equal to. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாலே என்ன பண்ணுவோம், இந்த சைட் ஸ்கொயர் இருக்குது, அங்கிட்டு ஸ்கொயர் இல்லை. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணால் தான் ஏயோட வேல்யூ நம்ம பிக் பண்ணி எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஹோல் ஸ்கொயர் கொடுத்தோன்னா நம்ம ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணால் இந்த டேர்மை இந்த a plus b the root 2 the whole square ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதை இப்போ 19 plus 622 சேஞ்ச் பண்ண என்ன எப்படி எழுதலாம்? 1 plus 18 plus 6 root 2 அப்படின்னு பிடிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கே b root 2 இருக்குது. ஸோ b இருக்குன்னா b யோட வேல்யூ நம்ம என்னவா தான் இருந்திருக்கணும், இங்கே 2ab. ஸோ a plus b the whole square ஃபார்முலா வந்து என்னது? a plus b the whole square. அதோட ஃபார்முலா a square plus b square plus 2ab. ஸோ இங்கே 2ab இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 6 root 2 இருக்குது. நம்ம ஆல்ரெடி b பக்கத்தில் root 2 இருக்குது. ஸோ b யோட வேல்யூ என்னவா தான் இருந்திருக்கும்? இங்கே இடத்துல root 2 பட் சம்திங் எதனால இருந்திருக்கலாம். ஸோ இங்கே இடத்துல அடிஷ்னல் நமக்கு என்ன நம்பர் தான் ஆட் ஆக போகுது? 3ங்கிற நம்பர் மட்டும் தான் ஆட் ஆக போகுது. அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன வரும்? 3 × 2 6 root 2 கிடச்சிருக்கும். ஸோ இந்த 19 வந்து b ஸ்கொயர் நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஆல்ரெடி root 2 இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ root 2 × root 2 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 4 கிடச்சிரும். ஸோ 4ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 18 சாரி root 2 × root 2 என்ன வந்துடும்? 2 கிடச்சிரும். ஸோ 2ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 18 கிடைக்கும். டெஃபினட்டாக என்னது? 3 ஸ்கொயர் இருந்தால் தான் என்னது நம்மளுக்கு 9 கிடைக்கும். ஸோ 9 × 2 18 வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம பியோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 3 root 2 இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் எழுதலாமா? 1 plus 1 square plus 3 root 2 the whole square plus 2 into 3 root 2. ஸோ a இருக்க இடத்துல 1 இருக்குது into 1. ஸோ a இருக்க இடத்துல 1 இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது? 3 root 2 and 2ab இருக்க இடத்துல a இருக்க இடத்துல 1, b இருக்க இடத்துல 3 root 2. ஸோ இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? a யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a இருக்க இடத்துல என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A laptop costs 27,000. You have to pay 15% extra to purchase an extended warranty of 2 years. What will be the final cost of laptop if 6% GST must be paid on the whole? So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லேப்டாப்போட காஸ்ட் வந்து 27,000 சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து 2 years வாரண்டி கார்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவன் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கணும்னா 15% பே பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஃபைனலாக? What will be the final cost of the laptop if 6% GST must be paid on the whole? ஓவராலாக அவன் என்ன பண்ணியிருக்கோன்னா ஜிஎஸ்டி எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னா 6% வந்து பே பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இது எல்லாமே அவன் பே பண்ணியிருந்தா ஃபைனலாக அவன் அந்த லேப்டாப் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருப்பான், அதான் அந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க? லேப்டாப்போட காஸ்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 27,000 அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? யூ ஹேவ் டு பே 15% எக்ஸ்ட்ரா டு பர்ச்சேஸ் அன் எக்ஸ்ட்ரா வாரண்டி. ஸோ எக்ஸ்ட்ரா ஸோ அடிஷ்னலாக தான் அவன் பே பண்ணுறான். நார்மலாக நம்ம காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு எடுப்போம்? ஹோல் ப்ரைஸை நம்ம 100ன்னு எடுப்போம். ஸோ அப்படி 100% தான் என்னது? 2700. அடிஷ்னலாக எத்தனை பர்சன்டேஜ் வாங்குற திரும்ப பே பண்ண வேண்டியதாக இருக்குது? 15%. ஸோ அடிஷ்னல் 15%னா என்னது? 115%. நான் எவ்வளோ நம்ம பே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போட்டால் என்ன வரும்? ஸோ 100னா வாங்கியிருக்க காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் வரும். அடிஷ்னலாக ஒரு 15%னால 115/100. நெக்ஸ்ட் இதே இதில் ஒரு விடலை, திரும்ப ஒரு அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் போடுறாங்க. என்ன இப்போ எதுக்குன்னு போடுறாங்க? ஜிஎஸ்டிக்குன்னு நம்ம எவ்வளோ திரும்ப பே பண்ணுறோம்? 6% பே பண்ணுறான். ஸோ ஜிஎஸ்டிங்கில் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 106/100. ஸோ இது எல்லாத்தையும் பே பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? ஸோ இங்கே 20 இங்கே 20 கேன்சல் ஆகி இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. நெக்ஸ்ட் 5ஆல் கேன்சல் பண்ணால் ஸோ இங்கே 2 அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணால் 53. ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 7 3s are 21, 1 into 3 3. ஸோ ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸ் ஏ அண்ட் சி ரெண்டுமே என்னது 3ஆல் தான் எண்ட் ஆகுது. ஸோ ரெண்டுத்துல எதுனாலும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்னது ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 27 into 23 என்ன வரும்? 27 23 6 8. ஸோ அதை ஆட் பண்ணனா 621 அகெயின் 621 into 53. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணனா 31. ஸோ நியரஸ்ட் பார்த்தோன்னா 31 சம்திங் 600 தான் வருது. ஸோ 31க்குள்ளே தான் இருக்குது. இங்கே 32 வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக என்னது நம்ம சால்வ் பண்ணாமே ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
Next question பாருங்க. Ram is at A and Sham is at B. They proceed towards each other simultaneously. After meeting each other in the way. So after meeting each other in the way. So இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, ராம் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கான், ஷாம் வந்து எங்க இருக்கான், பிங்கிற பிளேஸ்ல இருக்கான். ரெண்டு பேரும் என்னது டுவர்ட்ஸ் ஈச் அதர், ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா வாக் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் மீட்டிங் ஈச் அதர் இந்த வே, அவங்க அப்படி போகும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராம் டேக்ஸ் டூ ஹார் டு ரீச் பி. ராம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, ராம்ங்கிறவன் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஷாம்ங்கிறவன் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் எடுக்கிறான்னா, ராம் டேக்ஸ் 2 hours to reach B. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்திருக்கான், 2 hours எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க பி ரீச் பண்ணுறதுக்கு. அண்ட் ஷாம் டேக்ஸ் 8 hours to reach A. ஷாம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்திருக்கான், 8 hours எடுத்துக்கதா சொல்கிறாங்க. இஃப் த ஸ்பீட் ஆஃப் ராம் இஸ், ஸோ என்ன அடுத்து கொடுத்துருக்காங்க, ராமோட ஸ்பீட் வந்து 40 km/h. ஸ்பீட் ஆஃப் ஷாமோட ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் அண்ட் டைம் கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா என்ன இருக்குது, ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம், அப்படி தானே. ஏன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக டைம் என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே இது நம்மளுக்கு ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ரெண்டு பர்சன் வச்சு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீட் ஈக்குவல் டு, அதாவது ஸ்பீட் 1 by ஸ்பீட் 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T2 by T1. ஸோ இதான் இதுக்கான ஃபார்முலா. நம்மளுக்கு ஸ்பீட் 1, அதாவது ராமோட ஸ்பீட் தெரியும், என்னன்னு தெரியும் 40. ஸ்பீட் 2 அது யாரோடது, ஷாமோடது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு, நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலால ஃபர்ஸ்ட் யாரோடது போடணும், ஷாமோடது போடணும். ஷாம் வந்து என்னது 8. ஷாமோட ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஷாமோட டைம் தான் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் போடும்போது நமக்கு மேலே போகும்போது என்ன வரும், ஷாமோட டைம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 8. ராம் எவ்வளோ நேரம் எடுத்திருக்கான், இந்த இதை ட்ராவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 hours எடுத்திருக்கான். ஸோ நம்ம சால்வ் பண்ண என்ன வரும், உள்ளே வந்து என்ன வரும், கேன்சல் பண்ணால் 4. ஸோ ரூட் அவுட் எல்லாம் வெளில வரும்போது 2. இங்கே என்ன இருக்குது 40 by B. ஸோ அதை கேன்சல் பண்ணால் இங்கே 20. ஸோ B வந்து என்னது 20. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஷாமோட ஸ்பீட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஷாமோட ஸ்பீட் வந்து என்னது 20 km/h. ஸோ ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, ரெண்டு ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, டைம் வச்சு வந்திருக்கனாலே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தெரியணும். நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா ஸ்பீட் 1 by ஸ்பீட் 2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் T2 by T1. ஓகேங்களா, இதான் இந்த ஃபார்முலா. இது டேரக்டாக சப்ஸ்டிட் பண்ணாலே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an election, candidate A got 75% of total valid votes. If 15% of total votes were declared invalid. So, first என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு எலெக்ஷன்ல கேண்டிடேட் A வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 75% வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, 15% of total votes were declared invalid. So, total votes-ல இருந்து 15% என்னன்னு சொல்லிட்டாங்க, invalid vote-னு சொல்லிட்டாங்க. And the total number of votes is 5,60,000. So 5,60,000 தான் என்னது total votes, place ஆன votes வந்து என்னது 5,60,000. அதில் invalid votes வந்து எத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க, 15% சொல்லிட்டாங்க. Then the number of valid votes, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, valid votes polled in favors of A. ஏக்கு ஓட்டு போட்டவங்களோட valid votes மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம invalid votesல அவங்களே கொடுத்துட்டாங்க 15%. அதுலேருந்து நம்ம valid vote மட்டும் எடுக்கலாமா. நெக்ஸ்ட் வேலிட் ஓட்டில் தான் ஏ எவ்வளோ வாங்கியிருக்கான், 75% வாங்கியிருக்கான். ஸோ அதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ் போல்ட் இன் ஃபேவர்ஸ் ஆஃப், அவங்களும் கொடுத்துருக்கிறது என்னது வேலிட் ஓட்ஸ் தான், அவங்க நம்ம கேட்டிருக்கிறது என்னது வேலிட் ஓட்ஸ் தான். பட் வேலிட் ஓட்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிறது 75%ல் கொடுத்துருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிறது நம்மளுக்கு என்னது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படிங்கிற கவுண்டிங்கில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எவ்வளோ ஓட்ஸ் வந்து நம்மளுக்கு பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 5,60,000. ஸோ அதில் நமக்கு தேவையான இன்வேலிட் ஓட்ஸ் என்னது 15%, நமக்கு தேவையானது வேலிட் ஓட்ஸ் தான். ஸோ வேலிட் ஓட்ஸ் 15%, 100% தான் என்னது இந்த 5,60,000. ஸோ அதில் 15% போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 85% இருக்குமா. ஸோ இந்த 85% என்னவா தான் இருக்கும், வேலிட் ஓட்ஸாக இருக்கும். ஸோ இந்த வேலிட் ஓட்ஸில் ஏ வாங்கின பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 75%. ஸோ 75% போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ், நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கிடச்சிருக்கும், ஏ வாங்கக்கூடிய ஓட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா, இங்கே 00, இங்கே 00, இங்கே 00 கேன்சல் ஆயிடும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கேயும் பாருங்கள், எல்லாமே எதுவும் நமக்கு யூனிட் பிளேஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இங்கே 5 × 5, ஸோ யூனிட் பிளேஸில் 5 தான் வரும். இங்கே இப்போ மல்டிப்ளை பண்ணால் 0 வந்திருக்கணும்.
ஸோ யூனிட் பிளேஸ் டிஃபரன்ஸ் 1 இருந்துச்சுன்னா 75 போட்டுருவோம். சார் 8 + 1 9. ஸோ 9 7 சார் என்ன வரும் 63 வரும். அகைன் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 56ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும் 25 37 18 31. ஸோ அகைன் வந்து 6 சார். ஸோ 6 5 சார் 30 42 45. ஸோ 60 சார் 18 22 36 38. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 10 ஸோ 8 8 16 17 5. ஸோ 3 5 7 000. ஸோ ஆப்ஷன் பி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதில் டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட்டிவ் தான் இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை. சிங்கிள் லைன்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம 100% தான். இந்த 5,60,000 அப்படின்னா 85 எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். திரும்ப 85 கிடச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளுக்கு வந்து 75 தான் கேட்டுக்காங்க. ஸோ 100 தான் இந்த அமௌண்ட்னா 75 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் போட்டால் நம்ம கால்குலேஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து போட்டால் போதும். ஓகேங்களா? Next question பாருங்க. In a bucket, milk and water are mixed in a ratio 2:1. The ratio of milk to water is to be 1:2. Then the quantity of water to be added to the mixture. So என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பக்கெட்குள்ள மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. என்ன ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மில்க் வந்து 2. ஸோ 2:1 ரேஷியோவில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. If the ratio of milk to water is to be 1:2. இப்போ நம்ம வந்து இந்த ரேஷியோ வந்து எப்படி மாற்றணும்னு சொல்கிறாங்கன்னா 1:2 மாற்றணும். ஸோ அப்போ மில்க் அண்ட் வாட்டர் the quantity of water to be added. ஸோ எப்போ வந்து இந்த ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகுதுன்னா தண்ணி ஊற்றுறாங்க. ஆல்ரெடி இருக்கிறதோட வாட்டர் மிக்ஸ் பண்ணனோட இந்த ரேஷியோ 2:1 இருக்கிறது எப்படி மாறிடுது 1:2 மாறிடுது. to be added. ஸோ ஃபைனல் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணால் அந்த ரேஷியோ வந்து இப்படி சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஃபஸ்ட்டு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியணும். இங்கே கொடுத்துருக்கிறது ரேஷியோ, நமக்கு தெரியுறது குவான்டிட்டி தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேஷியோ வந்து 2 and 1. ரேஷியோ எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷன் எழுதலாம். ஃபைனலாக எப்படி மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 1/2. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னது, ரெண்டுமே பாருங்க மில்க் இஸ் டு வாட்டர், இங்கேயும் மில்க் இஸ் டு வாட்டர் தான். ஸோ இது வந்து மேலே இருக்கிறது என்னது மில்க், கீழே இருக்கிறது வாட்டர். ஸோ ஃபைனல் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை ஆட் பண்ணியிருக்க போகிறாங்களோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 2 × 2, இங்கே 4 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும் 1 + xன்னு வரும். ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் 3. ஸோ 3 liters ஆஃப் வாட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியலாக இருக்க இந்த 2:1 ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, water, the quantity of water to be added to the mixture. So இந்த mixtureல first initially எவ்வளோ இருந்திருக்கு, இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண போகிறாங்கன்னா 3 liters ஆட் பண்ண போகிறாங்க. அதாவது 3 liters of water வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இனிஷியலாக இந்த மிக்சரில் எவ்வளோ குவான்டிட்டி இருந்திருக்கு 2 + 1 சாரி 2 + 1. ஸோ இங்கே பாருங்களேன் இனிஷியலாக எவ்வளோ டோட்டலாக இந்த வெசலில் வந்து எவ்வளோ தண்ணி, எவ்வளோ கெப்பாசிட்டி தான் இருக்குதுன்னா 3 liters தான் ஃபுல் கெப்பாசிட்டி. அந்த 3 liters-ம் இப்போ என்னவா மாற்றிட்டாங்க, வாட்டராக மாற்றிட்டாங்க. ஸோ அப்படின்னா ஒரு இது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹாஃப் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஹாஃப் ஆஃப் த பக்கெட் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹாஃப் ஆஃப் த பக்கெட் ஊற்றிருக்காங்க, இல்லை 1 ஃபுல் பக்கெட் இருக்குது, இல்லை ஹாஃப் ஆஃப் த பக்கெட் வாட்டராக இருக்குது, இல்லை ஹாஃப் ஆஃப் த பக்கெட் வாட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள், மேலேயும் 3 கீழேயும் 3. ஸோ ஒரு பக்கெட்கான கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த ஃபுல்லாகவே என்ன தான் இருக்குது, வாட்டர் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் என்னவா தான் இருக்கும், 1 ஃபுல் பக்கெட் தான் என்னது வாட்டர் வந்து ஊற்றிருக்காங்க. ஓகேங்களா?